வர்ற சம்பளம் மிச்சப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. அது என்ன காரணம்? காசை மிச்சப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? வாடகை வீட்டுல இருக்கிறீங்களா, சொந்த வீட்டுல இருக்கிறீங்களா? வாடகை வீடு. சொந்த வீட்டை மட்டும் வாங்கி என்ன பண்ண போற? இப்போ இந்த உடம்பே வாடகை கூடுது. ஏமா எருமையில இருந்து வர்றப்போ இந்த உடம்பு நம்மளால தூக்கிட்டு போக முடியுதா? இந்த உடம்பு தூக்கிட்டு போக முடியாது. இதே வாடகை கூடுத. வாடகை வீட்டுல இருக்கிறன்னு ஒன்றும் கவலைப்படாது சாமி. எண்ணி எண்ணி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? நம்ம பேரனோட பையனா என்னாம செலவு பண்றதுக்கு தான் பத்திரத்தை படிச்சு வாங்குவாங்க. இத்தனை சென்ட்டுங்க இருக்குது, இத்தனை அடி இருக்குதுன்னு. அது எதுக்குன்னு தெரியுமா? நீ படிச்சு வாங்குற பத்திரத்தை உன் பேரனா அவன் பேரனா படிக்காம விக்கிறதுக்கு தான். ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் பாருங்க, சீக்கிரமா பணத்தை எப்ப கொடுப்பாங்கன்னு தான் பாப்பேன். விக்கிறவன் இப்ப நாம சம்பாதிக்கிறத எனக்கே சொந்தமா, இல்ல நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கே சொந்தமா? கிடையாது. இப்ப நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க பையன் பிள்ளைக்கே சொந்தம், நான் சம்பாதிக்கல என் பையன் பிள்ளைக்கே சொந்தம்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதுக்கு சாமி? நீ ஒன்னும் மிச்சம் பண்ண முடியலையேன்னு கவலைப்படாத. இந்த உலகத்துல எதையும்